Day 46 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் டிடி நெக்ஸ்ட் லெவல் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஆம்பாஸ் ஸ்கை ஒனில் 340 ஷோ தான் பார்த்துருக்கோம். ஹாய், இன்றைக்கி டே 46 46th மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 365 days 365 மூவிஸ் இன் தியேட்டர்ஸ்னு ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம 46th மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த மூவியோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன மூவி பார்த்துருக்கோன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல். ஆமாம், நம்ம சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவி தான் பார்த்துருக்கோம். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் நடிச்சிருக்காரு, ப்ளஸ் மொட்ட ராஜேந்திரன், லொடு சபா மாறன், நிழல்கள் ரவி சார், கஸ்தூரி மேடம், யாஷிகா மேடம், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. கிங்ஸ்லி ப்ளஸ் கௌதம் மேனன் சாருமே ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இந்த மூவியில். ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. மூவி பார்த்தீங்கன்னா காமெடி அண்ட் ஹாரர் ஜானரில் தான் போகுது. ஹாரர்னு பார்த்தா மூவியில் பெருசாக நம்ம பயப்படுற மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. எல்லாமே காமெடி மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. ஸோ பியூர் ஹாரர் மாதிரி நமக்கு பார்த்த உடனே அப்படி பயப்படுற மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. ஸோ எல்லா சீனுமே காமெடியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மூவி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ பண்ணுறாங்க. மூவி ரிவ்யூ பண்ணுறவங்கள ஒருத்தர் கொலை பண்ணுறாரு, சீரியல் கில்லர் மாதிரி கொலை பண்ணுறாரு. ஸோ அவருமே ஒரு கட்டத்தில் இறந்துடுறாரு. இறந்துமே அவர் அந்த கொலை பண்ணுறதை விடுறதில்லை. ஸோ இந்த மாதிரி மூவி தப்பாக யாரெல்லாம் மூவி ரிவ்யூ நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவரோட தியேட்டருக்கு வர வச்சு ஸோ அங்கேயே ஒரு கொலை பண்ணிடுறாரு. இப்படி தான் நம்ம ஹீரோவும் ஒரு மூவி ரிவ்யூவராக இருக்கார். ஸோ அவரையும் அதே மாதிரி ட்ராப் பண்ணி அவர் ஃபேமிலியை கொண்டு அந்த தேட்டரில் கூட்டிகிட்டு வராங்க. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அந்த படத்திலே மாட்டிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது நமக்கு ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோ அந்த மூவியில் மாட்டிக்குவார். ஸோ மோஸ்ட்லி இதுதான் கான்செப்ட் நமக்கு ட்ரெய்லர்லேயே காமிச்சிருந்ததுனால ஹீரோ அந்த படத்தில் மாட்டிக்கும் போது கூட நமக்கு பெருசாக சர்ப்ரைசிங்காகவோ இல்லை சஸ்பென்ஸாகவோ எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தானே ஒரு படத்தில் மாட்டிக்குவாருன்றது நமக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு போச்சு. ஸோ காமெடியுமே மோஸ்ட்லி இந்த டிடி இதில் காமெடி தான் ரொம்ப எல்லாமே ரொம்ப பிடிச்சி பார்ப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. இது ஒரு 4வது படம். தில்லுக்கு துட்டுலேருந்து பார்த்தோன்னா இது 4வது படம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா படமே காமெடி வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த படத்தில் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம போகும்போது காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல இல்லை, மோஸ்ட்லி எந்த காமெடியுமே அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ டிடி ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி சில காமெடிலாம் வந்திருக்கும். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக சிரிச்சுட்டே இருக்க மாதிரி காமெடி நிறைய வந்திருக்கும். பட் இதில் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. மூவி ஜஸ்ட் லைக் தட் நம்ம அந்த பேய் கான்செப்ட் ஒரு வீடுன்னு எடுத்துகிட்டு போகாமல் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு அந்த காமெடி ரொம்ப மிஸ் ஆகுது. சந்தானம் மூவி நம்ம மோஸ்ட்லி காமெடிக்காக தான் எதிர்பார்த்து போவோம். ஸோ அந்த காமெடி இதில் ரொம்ப நம்மளுக்கு மிஸ் ஆகுது. இவ்வளோ பேர் இருந்துமே எல்லாமே நல்லா காமெடி பண்ணக்கூடியவங்க தான். பட் அந்த காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒரு சில சீன் மட்டும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கே தவிர அந்த கண்டினியூஸாக பிளாஸ்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு படத்தில் மாட்டிக்கிற மாதிரியும், இப்போ ஒரு படம் முடிஞ்சாதான் வெளியே வர முடியுன்ற மாதிரியும், முக்கியமாக செல்வராகவன் சார் பண்ணியிருக்காரு. இதில் அவர் தான் இந்த படத்தில் வில்லன் மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அவருமே ஒரு கோஸ்ட் கெட்டப்பில் அவர் நடுநடுவில் ட்விஸ்ட்டு கொடுக்குறதும் ஒரு நார்மலாக தனியாக ஒரு படமாக பார்த்தா ஒரு ஆவரேஜான ஃபேமிலியோட ஒன் டைம் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. பட் நம்ம இதுக்கு முன்னாடி டிடி அந்த ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தோன்னா இருக்கிறதுலே இதில் தான் காமெடி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, சும்மா ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த மூவி இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோடு போய் நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இந்த மூவிக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.